முருகாசரணம். அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவு ரொம்ப முக்கியமான பதிவுங்க. என்ன பதிவுன்னா, சகல காரியங்களையும் வெற்றி பெற ஒரு முக்கியமான மந்திரம் இருக்குங்க. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஒரு ஆசை இருக்குங்க. தற்போது இருக்கக்கூடிய நிலையிலும் இருந்து கொஞ்சமாவது முன்னேற வேண்டும், வாழ்க்கையில் அடுத்த படியில் கால் எடுத்து வைக்க வேண்டும், நாம் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைய வேண்டும், வாழ்க்கையில் சீக்கிரமாக வெற்றியடைய ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா என்ற நிச்சயம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு தேடல் இருக்கத்தான் செய்குதுங்க. ஆனால் ஏனோ தெரியவில்லை, நம்முடைய முயற்சிகள் எல்லாம் தோற்று கொண்டு இருக்கும்போது வாழ்க்கையில் ஆதாள பாகத்தில் விழுந்துடுமோ என்ற எண்ணம் நமக்கு தோன்றுகிறது. முதலில் தோற்ற பிறகு வரும் பயத்தை நம்மிடமிருந்து ஒதுக்கி வைக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைவன் மீதும் நம்பிக்கையும் வழிபாட்டையும் செய்ய வேண்டும். அதில் குறிப்பாக அம்மன் வழிபாடு செய்ய வேண்டும். எந்த அம்பாளை வேண்டுமென்றாலும் நீங்கள் நினைத்து வழிபாட்டை மேற்கொள்ளலாம். ஒரு அம்பாளை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். உதாரணத்திற்காக துர்க்கை அம்மனை குறிப்பிட வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் தினமும் அந்த துர்க்கை அம்மனை நினைத்து காரிய வெற்றி அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு நீங்கள் ஏதோ ஒரு புது முயற்சியில் ஈடுபட தொடங்கி இருக்கிறீர்கள். புது தொழில் தொடங்க, புது படிப்பு கற்றுக்க போகிறீங்க, அல்லது புது வியாபாரம் செய்ய போகிறீங்க, அல்லது புது வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதில் வெற்றி காண வேண்டும் என்றால் என்ன செய்வது? நீங்கள் தினமும் காலையில் எழுந்து நீங்கள் கும்பிட வேண்டும் என்று நினைத்த துர்க்கை அம்மனை மனதார நினைத்து கொள்ளுங்கள். நான் கையில் எடுத்த காரியம் எனக்கு வெற்றியைத்தான் கொடுக்க வேண்டும், அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அடம் பிடித்து அந்த இறைவனின் வழிபாடு செய்துவிட்டு பின் சொல்ல வேண்டிய இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளை தொடங்குங்கள். அந்த மந்திரத்தை பற்றி பார்க்கலாம். ஜெயம் தரும் மந்திரம். சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெய. இந்த ஒரே ஒரு மந்திரம் தாங்க. இந்த மந்திரத்தை தினமும் நீங்கள் காலையில் குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு இந்த ஒரு வரி மந்திரத்தை 27 முறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை துவங்கினால் உங்களுடைய அந்த நாள் வெற்றிகரமான நாளாக செல்லும். முயற்சிகளில் தோல்வி இருக்காதுங்க. குறிப்பிட்ட அந்த முயற்சிகளில் ரொம்பவும் பக்கமாக போய் கொண்டிருக்கிறீர்கள், குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு போயிடுவீங்க என்ற நம்பிக்கையோடு செய்யுங்க. நாம் ஒரு சில நேரங்களில் வேலை செய்வதற்கு முன்பு ஒரு நிமிடம் நமக்கு பதபதப்பு வரும், அல்லது எந்த வேலையாக இருந்தாலும் கடைசி நிமிடம் அதுக்கு நம் கைக்கு வரும்போது அந்த பதட்டம் வரும். அந்த பதட்டத்தில் இருந்து எல்லாம் மீள்வதற்கு நீங்கள் நின்ற இடத்திலே இந்த அம்மனை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். உங்கள் பதட்டமெல்லாம் இறங்கி உங்களுக்கான தைரியம் பிறந்து அந்த குறிப்பிட்ட வேலையை சரியாக செய்து முடிப்பீர்கள். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரங்க இது. நின்ற இடத்திலிருந்தே இதை நீங்கள் சொல்ல 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 உங்களுக்குள் ஒரு நெருப்பு எரியும் பாருங்க. அந்த வார்த்தையில் சொல்ல யாருக்கும் புரிய வைக்க முடியாது. வாழ்க்கையில் ரொம்ப நொந்து நூலாய் இருப்பவர்கள், மீண்டும் வாழ்க்கையை துவங்க ஆரம்பிப்பவர்கள் எல்லாம் இந்த மந்திரத்தை பயன்படுத்திக்கோங்க. சீக்கிரம் வாழ்க்கையில் முன்னேறி விடுவீர்கள் என்ற தகவலுடன் இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேங்க. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாங்க. வணக்கங்க.